இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஜோதிடம் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மக்கள் தோன்றின காலத்துல இருந்து ஆன்மீகம் கடவுள்னு ஒண்ணு இருக்கு. அது எப்போ இருந்துச்சோ அன்னைக்குல இருந்து ஜோதிடங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு என்னதான் வந்து ஒரு விஞ்ஞானம் இருந்தாங்களோ விஞ்ஞான ஏவுகணை ஏவி விடுறதுக்கு முன்னாடி நிலத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு வெற்றியானது காரணம் கடவுள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் இது ஒரு 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 பேஷண்ட் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருப்பார், எங்க கையில ஒண்ணு இல்லைங்கமா, எல்லாமே கடவுள் கையிலைங்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி அது ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அவ்வளவுதான். அது எந்த சக்தி எந்த மாதிரின்னு யாருக்கும் கண்ணுல தெரியறது இல்ல. ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு உருவத்தை கும்பிடுறோம். அது நான் பைரவரை எடுத்து கும்பிடுறோம். இந்த உந்துதல் அப்படின்னு வந்தது, இந்த ரேகின்னு வந்தது, இது தோன்றுனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல காலத்திலிருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் இந்த கைரேகைங்கிறது பாத்தீங்கன்னா பல வருடங்களா இருந்துட்டு இருக்கு, பல நூத்துக்கணக்கான வருடங்களா இருந்துட்டு இருக்கு. இந்த கால் பெருவரல் மட்டும், அதாவது இன்னைக்கு கால் முழுசு ஒரு சில பேர் வச்சு பாக்குறாங்க, பாத்துட்டு இருக்காங்க. நான் இந்த பெருவரல் மட்டும் ரேகை எடுத்துருவேன். நம்ம எப்படி கைரேகை எடுக்கிறோமோ அது மாதிரி கால் பெருவல் ரேகை மட்டும் இந்த ஸ்டாம்பேர்டு வச்சு எடுத்துருவேன். அதுல இருந்து உள்ள இருக்கக்கூடிய கோடுகள் கணக்கிட்டு, அந்த கோடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ் தான் அந்த கோடுகள் இருக்கு. அதுல இருந்து நான் அனலைஸ் பண்ண கண்டுபிடிச்ச விஷயங்களை நான் சொல்ற போது நான் வந்து உட்காந்தாங்கனாவே இந்த ரேகை எடுத்துருவேன். உட்காந்தாவே நான் சொல்ற விஷயம் உண்மைன்னு நினைச்சா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, நீங்க உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம சோதிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ சோதித்து எல்லாமே போயிட்டு இருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி இன்னும் நான் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி இந்த ரேகைங்கிறது, இந்த ஜோதிடங்கிறது எப்ப நம்ம மனிதன் தோணுனானோ அப்ப இருந்து இந்த ஜோதிடம் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்க எந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவங்களுக்கு பார்த்தேன்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, நான் சொல்லக்கூடிய காலகட்டத்திலேயே நான் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொருத்தரும் எப்படி சந்திக்க ஆரம்பிச்சேன்னா, இப்ப நான் என்னை ப்ரூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்னை ப்ரூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும், ஒரு விஷயங்களை ப்ரூவ் பண்ணணும்னா அது நிகழ்த்தி காமிக்கணும். அது நிகழ்த்தி காமிச்சாதான் அது ப்ரூஃப். அது மாதிரி நான் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரேகை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த கோடுகள், அது எப்படி அந்த கோடுகளை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் அப்படின்னா உடல் வியாதியில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் ரொம்ப வீக்னஸா இருந்துட்டு இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் டெய்லி அடிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கே பாத்தீங்கன்னா சில நன்மைகள் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அதுல வீக் ஆயிருப்பாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கைகள் ஊனமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியை பிரிச்சு நான் வந்து அந்த ரேகை எடுத்து ஆரம்பிச்சேன். அதாவது உடம்புல பாதிப்பு இருக்கவங்களுக்கு, குடும்ப ரீதியா பாதிப்பு உங்களுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை பிரிச்சு நான் ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணேன். அப்ப அதுல இருக்கக்கூடிய கோடுகள் ஃபர்ஸ்ட் கணக்கெடுத்தேன். அந்த கோடுகள் கணக்கெடுத்து தான் இப்போ ஒருத்தர் வந்து உட்காந்தாங்கன்னாவே இந்த குறைகள் இருக்கான்னு என்னால கேள்வி கேட்க முடியும். எப்படின்னா, அந்த ரேகை பார்த்துட்டு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, தொழில நீங்க மேல வர முடியலையா, அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற விஷயம் என்னால ஒரு தெளிவா என்னால சொல்ல முடியும். அது நான் பார்க்க ஆரம்பிச்சது காலத்தை விட இன்னைக்கு சொல்லக்கூடிய காலங்கள் தான் இன்னைக்கு வந்து எவ்வளவு மனிதர்கள் வந்து சந்திச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மனிதர் வந்து சந்திச்சாங்க அப்படின்னா நான் ஒரு விஷயங்கள் சொல்றேன். இப்ப நானும் ஒவ்வொருத்தருக்கு அன்றைய காலகட்டத்தில் என் நண்பர்கள், என் உறவுகள் இருக்கக்கூடிய நட்பில் இருக்கக்கூடிய உறவு, அப்படி நான் ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணி நானே எடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன். இந்த உங்களுடைய ரேகை கொடுங்க, நானே எடுத்து அனலைஸ் பண்ணேன். இது பிளஸ் இருக்கு, இது மைனஸ் இருக்குன்னு நான் தெரியப்படுத்துற போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ சொல்றேன். அப்ப நான் அப்பதான் மேல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பிச்ச காலகட்டம் நம்ப மாட்டாங்க. விஷயங்கள் நடந்துச்சுன்னா தானே. நீங்க வாகனம் ஒரு 3 மாசம் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு டைம் பேடா இருக்கு அப்படின்னா இந்த ரேகையை பார்த்து டைம் பேடா இருக்குன்னு எப்படி சாத்தியம், ஒத்துக்க மாட்டாங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ப ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி நான் வந்து ப்ரொஃபஷனலா பார்க்கல ஆரம்பிக்கவே ஒரு காலகட்டத்துல. நான் சொல்லி அப்படியே ஒவ்வொரு காலகட்டம் கிட்டத்தட்ட 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னை தேடித்தேனோ ஒரு 4 பேர் 10 பேர் டெய்லி வர ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி வர ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு டெய்லி எத்தனையோ மனிதர்கள் என்ன சந்திச்சிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நிகழ்ந்த விஷயங்கள் இதான் சொல்ல முடியும்.